ஓகே. ஸோ எல்லா லேடிஸுமே குளிக்கிறோம். ஸோ வென் யூ ஆர் டேக்கிங் பாத் நீங்கள் உங்களோட பாம் அந்த கையில் உள்ளங்கை இருக்கு இல்லையா, உள்ளங்கையை வச்சு ஏதாச்சும் லம்ப் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அந்த லம்ப் எப்படி க்ரோத்தாக இருக்குன்னா சடனாக வராது. சடனாக ஒரு சின்ன லம்பாக இருக்கலாம், ஒரு கடலை சைஸில் இருக்கலாம், அது டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கலாம். இல்லை உங்களுக்கு மார்பில் பெயின் இருக்கலாம், இல்லை நிப்பிள் வழியாக உங்களுக்கு டிஸ்சார்ஜ் இருக்கலாம், தண்ணி மாதிரி ஏதாச்சும் கொட்டுற மாதிரி இருக்கலாம், இல்லை எனக்கு அந்த மாஸ் இருக்கு இல்லையா, அந்த சின்னமாக இருந்த கட்டி டெய்லியுமே எனக்கு பெருசாகுது, டெய்லியுமே எனக்கு வலியும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது நீங்கள் போய் உங்கள் டாக்டர் அணுகலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆம்பிட். சம்டைம்ஸ் பிரெஸ்ட்டில் எந்த உங்களுக்கு வலியுமே இருக்காது, பட் உங்கள் ஆம்பிட்டில் சின்னதாக உங்களுக்கு வீக்கமாக இருக்கும். ஸோ உங்கள் ஆம்பிட்டில் வலி இருக்குது அப்படின்னா, அக்கிளில் கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்குது, அது வலிக்குது ரொம்ப அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் டாக்டரை போய் அணுகலாம். ஓகே. இப்போ அக்கிளில் ஏற்படக்கூடிய அந்த கட்டிக்கும் மார்பகத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கும்? ஆக்சுவலி மார்பில் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் எங்கே நடக்குதுன்னா ஆக்சிலால நடக்குது. ஆக்சிலானா அந்த ஆம்பிட். ஸோ இங்கே கட்டி இருக்கும்போது நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் அந்த ஆக்சிலாலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு அங்கே பெயினும் வரும். ஓகே ஓகே. அண்ட் நீங்கள் அந்த லம்ப் அப்படின்னு சொல்கிறது மார்பகத்தில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு நெறிக்கட்டி அப்படின்னு நெறிக்கட்டி மாதிரி நெறிக்கட்டி, அதாவது அவங்களுக்கு வந்து ரொம்ப உள்ள வந்து ஒரு கல் மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். ஆமாம், கல் மாதிரி இருக்கும். பட் எடுத்தோன்னே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு ஒன்றும் பெரிய கட்டியெல்லாம் இருக்காது. பட் அது சின்னதாக இட் வில் டேக் டைம் டு க்ரோ. ஸோ இது கேன்சரஸாக இருந்துச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு ஒரு க்ரோத் இருக்கும். ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே நல்ல ஒரு லெமன் சைஸில் வந்துடும். அதுவே அது கொழுப்பு கட்டியாக இருக்குது, எனக்கு அது மார்பு புற்றுநோய் கட்டி மாதிரி இல்லைன்னா 1 year 2 years ஆனாலும் அதே சைஸில் தான் இருக்கும். பட் அது கொழுப்பு கட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை கேன்சர் கட்டியாக இருந்தாலும் எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறதுனாலையோ இல்லை பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுனாலையோ இல்லை உங்களுக்கு மேமோகிராம் டெஸ்ட் பண்ணுறதுனாலே தான் அது வந்து நார்மல் கட்டியா இல்லை கேன்சர் கட்டியானே தெரியும். ஸோ எந்த கட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட போய் பார்க்குறது பெட்டர். ஓகே. சராசரியாக இந்த மாதிரியான கட்டிகள்லாம் வந்து எப்போ எங்களால் ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும்? ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மார்பில் கொஞ்சம் பெயின் மட்டும்தான் இருக்கும். அந்த டிஸ்சார்ஜ், ரெட்னஸ்ஸு, சேஞ்ச் ஆஃப் கலர் இது எல்லாமே ஸ்டேஜஸில் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன கடலை சைஸ்லேயோ இல்லை ஒரு சின்ன பின் சைஸ்லேயோ தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பி சைஸ்ன்னு சொல்லுவோம். அதுலேருந்து கொஞ்சமாக க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஸோ when it reaches லெமன் சைஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பெயின் சிவியராக இருக்கும். நீங்கள் அந்த சைஸில் இருக்கும் போதே நீங்கள் உங்கள் டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா அது இப்போ உங்கள் ஏஜும் டிபெண்ட் ஆகும். ஸோ ஒரு 30 years கீழே இருந்தாங்கன்னா நம்ம மேமோகிராம், எக்ஸ்ரே மேமோகிராம் பண்ணாமல் USG மேமோகிராம் பண்ணுவோம். ஸோ ஸ்கேன் மூலியமாக அந்த கட்டி எப்படி இருக்குது, அதுக்கு ரத்த ஓட்டம் இருக்கா, அது வேறு எங்கேயாச்சும் பரவி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அது கொழுப்பு கட்டினும் போது நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். இந்த சைஸஸ் 1 cm இல்லை 0.5 நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை. அதுவே நம்மளுக்கு அது ஒரு கேன்சர் கட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கேருந்து லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ், பிளட் சப்ளை இன்ஃபெக்டிவ் ஆகிறது, ரொம்ப சிவியர் பெயின் இருக்கிறது, நிப்பிள்லேருந்து டிஸ்சார்ஜ் வர்றது, கலர் சேஞ்சஸ் ஆகிறது, நீங்கள் உங்கள் மிரர்லேயே பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு சைடு மார்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு சைடு உங்களுக்கு கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கலாம், இல்லை இறங்கி இருக்கலாம், இல்லை ரொம்ப சிவியர் பெயினாக இருக்கலாம், இல்லை நம்ம குனியும் போது ஒரு சைடு மார்பு ரொம்ப ஃப்ரீயாக ஃபால் ஆகும், இன்னொரு சைடு கேன்சர் இருக்க சைடு நம்மளுக்கு செஸ்ட்டுக்கு நல்லா ஒட்டி இருக்கும். ஸோ அது கீழே அந்த சாகினஸே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் அது வந்து கேன்சர் கட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்.